கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வலியுறுத்தவில்லை அப்படின்னு கோர்ட்டில் மத்திய அரசு வாதத்தை முன் வச்சிருக்கிறத பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நம்ம கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியா பாட வற்புறுத்தலைன்னா, ஏற்கனவே முதல்ல வந்தே மாதிரம், அடுத்து தேசிய கீதம்னா, இப்போ மூணாவது தானே தமிழ்தாய் வாழ்த்து வரும். என்ன வாதம் முன்வைக்கிறாங்க மத்திய அரசு? உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்துல அரசு நிகழ்ச்சிகள்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்க வேண்டும், அதை உறுதி செய்யறதுக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையோட சென்னையை சேர்ந்த அனன்யா ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனுவில் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் எல்லாமே தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்கப்படுவதும் தேசிய கீதம் இசைத்து நிறைவு செய்வதும் பல ஆண்டுகளா மரபா பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில கடந்த ஜனவரி மாதம் வந்தே மாதரம் பாடலை பாடிதான் அரசு நிகழ்ச்சிகளை துவங்கணும்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சகம் ஜனவரி மாதம் ஒரு சுற்றறிக்கையை பிறப்பித்திருக்குது. அந்த சுற்றறிக்கையை ரத்து செஞ்சுக்கிட்டு தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுவதற்கு தகுந்த நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு ஏற்கனவே மத்திய அரசு இது சம்பந்தமா பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு இன்னைக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் என்ன சொல்றாருன்னா, மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு புதிய அறிவிப்பாணையை பிறப்பிச்சிருக்குது, அதனால இந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல. அந்த புதிய அரசாணையின் அறிவிப்பாணையின்படி அரசு நிகழ்ச்சிகள்ல முதல்ல வந்தே மாதரமும் அதன் பிறகு தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. மாநில பாடலான தமிழ்தாய் வாழ்த்தை பொறுத்த வரைக்கும் அதை கடைசியில தான் பாடணும்னு அறிவிப்பாணையில வலியுறுத்தல. அது மட்டும் இல்லாம மாநில பாடல்கள் பற்றிய எந்த ஒரு குறிப்பும் அந்த அறிவிப்பாணையில இல்லை என்று விளக்கம் அளித்தார். பின்னர் அவர் இந்த வழக்கு சம்பந்தமா அந்த அறிவிப்பாணையை தாக்கல் செய்வதற்காக இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.